ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா மைவி3 ஆட்ஸை பற்றி ரீசெண்டாக நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். எம்டி அவர்கள் இன்றைக்கி ஒரு வீடியோவில் ரீபர்ச்சேசிங் பிளான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸுடைய உறுப்பினர்களுக்கு நிறைய தொழில் அம்சங்களையும் அது மூலிமா அவங்களுடைய ரீபர்ச்சேஸ் பண்ணி அது மூலிமா ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்கு ஒரு பர்ச்சேசிங் பிளான் அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருந்தார். ஸோ அந்த வீடியோ ரீசெண்டாக நான் பார்த்தேன். பர்ச்சேஸ் பிளான்னா என்ன, இந்த பர்ச்சேஸ் பிளானில் என்னென்னலாம் வரப்போகுது, அதனால் மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு என்னென்ன பயன் அப்படின்றத இந்த ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மூலிமா நம்ம இந்த வீடியோவில் சொல்லலான்றதுக்காக தான் ஒரு வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டு விலாக் சேனல். நான் உங்கள் சதீஷ் கிடையாது. ஸோ இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக தான் நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் அதில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு நோட்டிஃபிகேஷனாக போகும். அவங்க பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ மைவி3 இந்த பர்ச்சேசிங் பிளான் அப்படின்னா அது ரெயின்போ பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக எங்களுக்கு ஏற்கனவே 1000 ஸ்டோர்ஸ் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜோன் 9 ஜோன் 8 ஜோன் பக்கமாக சொல்லியிருக்காங்க. இப்போ 9வது ஜோனும் கூடிய விரைவில் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவங்க நிறைய ஸ்டோர்ஸ் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. மேற்கொண்டு இவங்களுடைய ஓன் ப்ராடக்டை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டெலிவரி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸ் பிளான் அப்படின்றதையும் நேற்றுக்கு வீடியோவில் மைவி3 நிர்வாகர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அதில் அந்த ரீபர்ச்சேஸ் மூலிமா உறுப்பினர்களுக்கு என்ன பயன், அது என்ன அப்படின்றத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அவர் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு பாயிண்ட்டாக ஒரு 7-8 இது சொல்லியிருக்காரு. ஸோ அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய கடைகள் மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நம்ம கடைக்கு வாங்கணுன்னு போவோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் அந்த ஒரு பிளான் மூலிமா இங்கே ரீபர்ச்சேஸ் பிளான், அதாவது அந்த ரெயின்போ பிளான் அப்படின்றத இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதை இந்த மைவி3 இருக்கக்கூடிய இந்த லேக்ஸ் கணக்கில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா யூசர்ஸ், அவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா இவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வர மாதிரி எம்டின்றவர் சொல்லி வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அது என்னன்றதை ஒவ்வொன்றா பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் பிளானு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இன்சூரன்ஸ் போட்டிருப்போம் இல்லைங்களா? உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பைக் இன்சூரன்ஸ் போட்டிருப்போம், லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருப்போம், அப்புறமேட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருப்போம். இந்த மாதிரி மாவட்ட வாரியாக மாவட்டம், மாநிலம் இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா செப்பல்ஸ் கம்பெனி, நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்வேர் இருக்குது இல்லைங்களா? அதை இவங்க இந்த மைவி3 ரீபர்ச்சேஸ் பிளானில் கொண்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா துணிக்கடை. நம்ம ரெகுலராக போய் துணிக்கடைலாம் எடுப்போம். ஸோ நம்மளுக்கு தேவையான துணிக்கடையெல்லாம் குழந்தை குட்டிலாம் கூட்டிகிட்டு போய் துணியெல்லாம் நம்மளுக்கு நம்ம ஊரில் என்ன துணிக்கடை இருக்கோ அந்த கடையில் நம்ம போய் எடுப்போம். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம மைவி3ன்ற ஸ்டோர், ட்ரெஸ்ஸிங் ஸ்டோரையே நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பிக்கஸ்ட் பிளானாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது 4வது பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கான டிசைனிங் கிளாஸ் அந்த மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இதை இது மூலிமா நம்ம போய் நம்மளுடைய தொழிலையும் நம்ம கற்றுக்கலாம். ஸோ நம்ம இது மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அந்த ரீபர்ச்சேசிங் பிளானில் எக்ஸ்ட்ரா மணி இவங்களுக்கு ஆட் ஆகும் மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 5வதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலை அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பழமுதிர்ச்சோலை பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது. உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பழங்கள் வேணும், இல்லை ஒரு ஜூஸு இந்த மாதிரிலாம் வேணும், இல்லை காய்கறி ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுவோம், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலைக்கெலாம் போவோம். ஸோ அதை தான் இவங்க அதையும் டெவலப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிலர்கிட்ட கார்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா? உதாரணத்துக்கு நம்ம ஒரு காரை சர்வீஸ் பண்ண போகிறோம்னா அது நம்மளுக்கு பெரிய கம்பெனி மூலியம், உதாரணத்துக்கு இந்த 5K இந்த மாதிரி ஏதாச்சும் கார் கம்பெனிலாம் இருக்கும். அந்த கார் கம்பெனியில் போய் நம்ம சர்வீஸ் பண்ணுவோம். ஸோ அதே மெத்தடை கொண்டு மைவி3 கார் சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க இந்த ரீபர்ச்சேசிங்கில் டைப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு யூஸ்ஃபுல்லான இது பார்த்திங்கன்னா ஸ்பா இல்லைங்களா? சலூன். அந்த சலூனை இவங்க மைவி3 சலூன் அப்படின்றத கூடிய விரைவில் ஓப்பன் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதை மாவட்டம், மாநிலம், அப்புறமேட்டு இந்தியா, அப்புறம் வேர்ல்டு லெவலெல்லாம் இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்
அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து நேற்றுக்கு வீடியோவில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இதனால் நம்ம சொல்கிறது என்னென்னா, ஸோ நீங்கள் MyV3 Ads யூஸராக இருந்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக மெயினாக வரும். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவையும் அப்பப்போ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு பெய்டு ப்ரொமோஷனோ இல்லை வந்து எந்தவித கட்டாய ப்ரொமோஷனும் கிடையாது. ஓகேங்களா? ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக தான். அடுத்தது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது மூலிமா வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து ரீபர்ச்சேஸ் வருமானத்தில் வந்து இது வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் இது மூலிமா போய் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பர்சன்டேஜும் வந்து உங்களுடைய வருமானத்தில் ஆட் ஆகும் மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள்லாம் வந்து அப்படி தான் ஆட் ஆகிட்டு இருக்கிறதா நண்பர் ஒருத்தர் சொன்னார். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ ஆப்ஸ்லையுமே வந்து இவங்க கூடிய சீக்கிரம் டைப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இவங்க வந்து பெரிய பிக்கஸ்ட் பிளானாக போட்டிருக்காங்க. ரீசெண்டாக வந்து இங்கே நிறைய வந்து MyV3 Adsல பிரச்சனையாக நடந்தது. ஸோ அது எல்லாமே இப்போ தான் சால்வ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சால்வ் ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு சில திட்டங்களை வந்து நிறைய அறிமுகப்படுத்திகிட்டே இருக்காங்க. அதை தான் நம்ம வந்து இப்போ 1 by 1 ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம். கடைசியாக MyV3 Ads MD வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த கம்பெனி மூலிமா யாருமே வந்து நஷ்டமாகக்கூடாது. ஸோ இந்த நஷ்டமாகாமல் நம்மளை நம்பி வந்த உறுப்பினர்களுக்கு நம்ம வந்து இது எது மூலிமா வந்து பர்ச்சேஸ் பண்ணி எங்களுக்கு வருமானம் ஈட்டணுங்கிறது தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா இதை வந்து பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நான் சொல்ல வேண்டிய தகவல் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கருத்து சொல்கிறதா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? டிஸ்க்ளைமர் மறுபடியும் சொல்லுறேன், இது வந்து ஒரு ப்ரொமோட் கிடையாது, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.